ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. நம்ம தமிழ் மாதங்களையும் அந்த பெயரில் இருக்கும் ஒரு சில சுவாரஸ்யங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ஆங்கில மாதங்களின் பெயர்கள் தெரியற மாதிரி தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் இப்போ இருக்க குழந்தைகளுக்கோ ஏன் பெரியவங்களுக்கோ கூட தெரியறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா இந்த தமிழ் மாதங்களுக்குள்ள இவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாங்க பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை. இந்த மாதத்துல பனி குறைந்து வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் இரவு கூட வெளிச்சம் அதிகமாகி பொருட்கள்லாம் தெளிவா தெரியும். உதாரணத்திற்கு சித்ரா பௌர்ணமி சொல்லலாம். இந்த மாதத்துல பௌர்ணமியானது மிக தெளிவாகவும் பார்ப்பதற்கு சித்திரம் போலவும் தெரியும். அதனாலதான் இந்த மாதத்திற்கு சித்திரை அப்படின்னு பெயர் வந்தது. இரண்டாவது மாதமான வைகாசி. அந்த காலத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் பணியை மதுரை தமிழ் சங்கம் செய்து வந்தது. அப்படிப்பட்ட மதுரையில மிகவும் பிரசித்தி பெற்ற ஆறாக வைகை ஆறு இருந்தது. கோடைகால வெயில் கொஞ்சம் தணிந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது வைகை ஆற்றுல தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய தொடங்கும். வைகையில நீர் கசிய தொடங்கும் இந்த மாதத்திற்கு வைகாசி அப்படின்னு பெயர் வந்தது. மூன்றாவது மாதமான ஆனி. மாடுகளுக்கு ஆனிரே அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு. நிலத்தை உழவு செய்ய தரமான உழவு மாடுகளை மாட்டு சந்தையிலிருந்து பிடித்து வர இந்த மாதத்தை பயன்படுத்தினார்களாம். இந்த ஆனிதான் ஆனி என்று மருவியது. நான்காவது மாதமான ஆடி. இந்த மாதத்துல பருவ காற்று வீசும். சில பகுதிகள்ல மழையும் பல பகுதிகள்ல பலத்த காற்றும் வீசும். இந்த மாதம் தான் விவசாயிகள் ஓடி ஆடி வேலைகளை ஆரம்பிக்க சிறந்த மாதம். அதனால் தான் இந்த மாதத்திற்கு ஆடி என்று பெயர் வந்தது. மேலும் கூழ்வார்த்தலுக்கு உகந்த மாதமாக இது இருந்தது. அதனால் தான் ஆடி மாதங்கள்ல அம்மன் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஐந்தாவது மாதமான ஆவணி. ஆனிரை என்பது மாடுகளை குறிக்கும் என்று நாம் முன்னரே பார்த்தோம். இந்த மாதத்துல விவசாய நிலங்கள்ல மாடுகளை ஓட்டி செல்வாங்களாம். மாடுகளை கூட்டம் கூட்டமா அணிவகுத்து செல்வாங்களாம். மேலும் இது விவசாயத்திற்கு ஆவணம் செய்தலை குறிப்பதனால இந்த மாதத்திற்கு ஆவணி என்று பெயர் வந்தது. ஆறாவது மாதமான புரட்டாசி. இந்த மாதத்துல வீசும் காற்றின் திசை மாற்றம் ஏற்பட்டு காற்றோட வேகம் குறைந்து வீசிய திசையிலிருந்து மாறி புரண்டு ஓடுமாம். இந்த புரண்டு என்பதுதான் புரட்டாகி பின் புரட்டாசியாக ஆனது. ஏழாவது மாதமான ஐப்பசி. இந்த காலத்துல மழை தொடங்கும். அப்படி மழை தொடங்கும் போது ஒரு வித்தியாசமான சூழல் ஐம்பூதங்களிலும் ஏற்படும். அதாவது காற்றடிக்கும், மழை பொழியும், வெயில் காயும், வெயில் அடங்கும். இந்த ஐம்பூதங்களும் ஆடி அடங்கி பசியோடு காணப்படும். இந்த ஐம்பூதங்களின் பசியே ஐப்பசி என்று ஆனது. எட்டாவது மாதமான கார்த்திகை. கார் என்றால் மேகம் என்று அர்த்தம். மேகங்கள் குளிர்ந்து இந்த மாதத்துல அடைமழை பொழியும். அப்படி தொடர்ந்து மழை வருவதனால மேகங்கள் தொடர்ந்து வானத்திலேயே காணப்படும். இதை மேகங்களுடைய ஒத்திகை போன்று இருப்பதனால கார் எனப்படும் மேகங்களின் ஒத்திகையே கார்த்திகை என்று பெயர் வந்தது. ஒன்பதாவது மாதமான மார்கழி. இந்த மாதத்துல மழை பொழிவு நின்று பனிப்பொழிவு ஆரம்பிக்கும். மாறி என்றால் மழை என்று பொருள். அந்த மழை முடிந்து, அதாவது மழை கழிந்து என்பதே மார்கழி என்று ஆனது. 10வது மாதமான தை. விவசாயிகள் தாங்கள் செய்த விவசாயத்திற்கான உரிய பலன் கிடைக்கும் மாதம் இது. விளைச்சல் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல மனம் மகிழ்ச்சி அடைந்து தை தை என ஆட்டம் போட நினைக்கும். எனவே இந்த மாதத்திற்கு தை என பெயர் வந்தது. இதனால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறினர். 11வது மாதமான மாசி. இந்த மாதத்துலதான் மாபெரும் சிவராத்திரி கொண்டாடப்படும். இதில் மா என்பது பெரியது என்பதையும் சி என்பது சிவராத்திரியும் குறிக்குமாம். அதனால மாசி அப்படின்னு பெயர் வந்ததாம். கடைசி மாதமான பங்குனி. இந்த மாதத்துல மழை மற்றும் பனி நீங்கி வெயில் தொடங்கும். அந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள இளநீர் மற்றும் பனை நுங்குகள் சிறந்த குளிர்பானங்களாக இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் பனை நுங்கின் உற்பத்தியும் இந்த மாதத்துல அதிகமாக இருக்கும். அந்த நுங்கிற்கு மனிதர்கள் போல இல்லாமல் பல கண்கள் இருக்கும். அதாவது பல கண் நீர் என்பதே பங்குனி என்று ஆனது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.